தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல், ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். வணக்கம். செய்திச் சுருக்கம். கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழகம். இதுதான் ஸ்டாலின் சாதனை. இபிஎஸ் தாக்கு. சோழிங்கநல்லூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்றார். இதில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கலந்து கொண்டு பழனிசாமிக்கு செங்கோல் வழங்கினார். தொடர்ந்து பேசிய பழனிசாமி, தமிழக மக்களை கடன்காரர்களாக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என கூறினார். எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சர் ஸ்டாலினா? ஆமா, உண்மையை சொல்லி இருக்கிறார். எதுல? கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கடன் வாங்கல. தமிழ்நாட்டில் தான் அதிக கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். வேற எந்த சாதனையும் இல்லை. எல்லாத்தையும் கடன்காரன் ஆக்கிவிட்டார். தமிழ்நாட்டுக்கு மக்கள் அனைவரையும் கடனாளி ஆக்கிதான் இந்த ஆட்சியினுடைய பெருமை. வேற ஒண்ணு நடக்கல. அதிமுக ஆட்சியில ஒரே ஆண்டில் 12 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை வச்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்று கேட்டோம். அதுல முதற்கட்டமா 12 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? கொண்டாங்களா? அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும். அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது மத்திய அரசோடு இணக்கமா இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து மத்திய அரசிடம் கேட்டு 12 அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். செங்கோட்டையனை சந்தித்த அதிமுக மாஜி எம்எல்ஏ நீக்கம். அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்குமாறு குரல் எழுப்பிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார். அதிமுக நிர்வாகிகள் பலரை தாவிகாவில் இணைக்க பேச்சு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஓமலூர் பல்பாக்கியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணனை சேலத்தில் உள்ள அவரது வீட்டில் செங்கோட்டையன் சமீபத்தில் சந்தித்தார். அப்போது கிருஷ்ணனின் மகன் ராமச்சந்திரன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் ஆகியோருடன் இருந்தனர். பல்பாக்கி கிருஷ்ணன் தாவிகாவில் இணைந்ததாக தகவல் பரவியது. அவரை இப்போது கட்சியில் இருந்து பழனிசாமி நீக்கியுள்ளார். அதிமுக கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாகவும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயரும் களங்கமும் ஏற்படும் வகையில் செயல்பட்டதால் கிருஷ்ணன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுகிறார் என பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதிமுக நிர்வாகிகள் பலர் வரும் ஜனவரியில் தாவிகாவில் இணையுள்ளதாக செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். எங்க பக்கம் வந்தா 50 சீட், மறுக்கவும் முடியல, முறிக்கவும் முடியல. வரும் சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வலுவான கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. திமுக தாவேகா இடையேதான் போட்டி என கூறி வரும் விஜய் காங்கிரஸை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்து வருகிறார். விஜயை காங்கிரஸ் தலைமை விரும்பினாலும் 22 ஆண்டுகளாக நீடிக்கும் திமுகவுடனான கூட்டணியை சட்டென முறித்துக் கொள்ள விரும்பவில்லை. மேலும் லோக்சபா, ராஜ்யசபாவில் திமுகவின் எம்பிக்கள் பலம் பாரதிய ஜனதா அரசை எதிர்கொள்ள அவசியம் என காங்கிரஸ் தலைமை நினைக்கிறது. ஆனாலும் ராகுலுக்கு நெருக்கமான காங்கிரஸ் பொதுச்செயலர் வேணுகோபால் உள்ளிட்டோரும் தமிழக காங்கிரஸ் தலைவர்களில் பலரும் தாவேகா கூட்டணியை விரும்புவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மேலிட தலைவர்களின் ஆசையுடன் கட்சியின் தகவல் பகுப்பாய்வு பிரிவு தேசிய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சென்னையில் சந்தித்தார். இது திமுகவை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்த சூழலில் தாவேகா கூட்டணியில் காங்கிரசுக்கு 50 தொகுதிகளை கொடுக்க தயாராக இருப்பதாக விஜய் தரப்பிலிருந்து ராகுலுக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ஒருவர் கூறியதாவது: தமிழகத்தின் பெரிய கட்சியாக இருந்த அதிமுக நிலைமை இப்போது மோசமாக உள்ளது.
சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் அக்கட்சி நிலைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதை பயன்படுத்தி அதிமுக இடத்திற்கு வர பாரதிய ஜனதா திட்டமிடுகிறது. இதை தடுத்து அதிமுக இடத்திற்கு தாவேகா வர வேண்டும். அப்போதுதான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா எழுச்சியை தடுக்க முடியும் என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுல் போன்றோர் நினைக்கின்றனர். வரும் தேர்தலில் தாவேகா 20% ஓட்டுகளை பெற்றாலே அதிமுக இடத்தை பிடித்துவிடும் என்பது காங்கிரஸ் மேலிடத்தின் கணிப்பாக உள்ளது. இதன் காரணமாகவே விஜயை சமீபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தார். லோக்சபா தேர்தல்தான் காங்கிரசுக்கு முக்கியம். சட்டசபை தேர்தலில் வென்றாலும் திமுக ஆட்சியில் பங்கு தரப்போவதில்லை. தமிழக சட்டசபை தேர்தலுடன் மேற்குவங்க சட்டசபை தேர்தலும் நடக்க உள்ளது. அங்கு பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் வருகின்றன. இது நடந்து தமிழகத்திலும் குறிப்பிடத்தக்க இடங்களை பாரதிய ஜனதா பிடித்தால் தேசிய அளவில் காங்கிரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்படும். எனவே அதிமுக இடத்திற்கு பாரதிய ஜனதா வராமல் தடுக்க தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என காங்கிரஸில் உள்ள பலர் சோனியா, ராகுலிடம் கூறி வருகின்றனர். இதை அவர்களும் மறுக்கவில்லை. திமுக கூட்டணியை முறிக்கவும் தயங்குகின்றனர். 2016 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட 41 தொகுதிகள் வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தலைமை உறுதியாக உள்ளது. இதற்கு திமுக உடன்படாவிட்டால் கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என கூறினார். முண்டியடித்த ரசிகர்கள், தடுமாறி விழுந்த விஜய், ஏர்போர்ட்டில் திடீர் பரபரப்பு. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க சென்றிருந்த விஜய் சென்னை திரும்பினார். அவரை வரவேற்க ஏர்போர்ட்டில் அவரது ரசிகர்கள் குவிந்தனர். விஜயை பார்த்ததும் அவர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது விஜய் தடுமாறி விழுந்தார். அவரை சுற்றியிருந்த பாதுகாவலர்கள் அவரை தாங்கி பிடித்து காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு மத்திய அரசு அனுமதி. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2014 முதல் வைகை நதிக்கரை நாகரிகம் குறித்த அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. முதல் 3 கட்ட அகழாய்வு மத்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது. இதில் பிரம்மாண்டமான செங்கல் கட்டுமானம், உரை கிணறுகள், தந்தத்தால் செய்யப்பட்ட தாயக்கட்டை கண்டறியப்பட்டன. அதன்பின் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வை நடத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் துவங்கி செப்டம்பர் வரை அகழாய்வு பணிகள் நடைபெறும். அகழாய்வில் கண்டறியப்பட்ட பொருட்கள், அதன் காலம், அதனை பற்றிய குறிப்புகள் மத்திய தொல்லியல் துறையின் காபா அமைப்பிடம் தமிழக தொல்லியல் துறை சமர்ப்பிக்க வேண்டும். ஆய்வு செய்த பின் அடுத்த கட்ட அகழாய்வு நடத்த காபா அமைப்பு அனுமதி வழங்கும். 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் லோக்சபா தேர்தல் காரணமாக 2024 ஜூன் 18 துவங்கப்பட்டு 11 குழிகளில் நடந்தது. அதில் பாசிமணிகள், வண்ண பானைகள், செங்கல் கட்டுமானம் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டன. தாமதமாக துவங்கியதால் 2025 மார்ச் வரை பணிகள் நீட்டிக்கப்பட்டன. திறந்தவெளி அருங்காட்சியக பணிகளும் நடந்ததால் 2025 அகழாய்வு பணிகள் நடைபெறவே இல்லை. 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் குறித்த அறிக்கையை மத்திய அரசின் காபாவிடம் தமிழக தொல்லியல் துறை சமர்ப்பித்துவிட்டது. இதையடுத்து 11ஆம் கட்ட அகழாய்விற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 2026 ஜனவரியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் திறந்த பின் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்க உள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும், இந்து முன்னணி வலியுறுத்தல். இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை. கிறிஸ்துமஸ் தினத்தன்று சென்னை, காஞ்சிபுரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் நள்ளிரவில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் இரவு முழுதும் 2 வீலரில் அதிவேகமாக சென்றனர். பட்டாசுகளை வெடித்தும் தொந்தரவு செய்தனர். அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதில் கட்டுப்பாடு, கோயில் திருவிழாவில் நேர கட்டுப்பாடு என பல்வேறு கெடுபிடிகளை விதித்து திமுக அரசு இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறது. ஆங்கில புத்தாண்டு தின கொண்டாட்டத்துக்கு கட்டுப்பாடுகளை அறிவிக்க வேண்டும். இரவு முழுதும் 2 வீலரில் ரேஸ் நடத்துவதை தடுக்க வேண்டும். இரவு நேர ஆபாச நடனங்களை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
சிஏ தேர்வு தேதி மாற்றம் ஜனவரி 19 நடக்கும் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை அன்று நடக்கவிருந்த சிஏ தேர்வு ஜனவரி 19 தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI சார்பில் சிஏ எனப்படும் பட்டய கணக்காளர் பணி தேர்வு ஆண்டுதோறும் 3 முறை நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு சிஏ அடிப்படை, இடைநிலை மற்றும் இறுதி என 3 நிலைகளாக நடத்தப்படுகிறது. அதில் தேர்ச்சி பெறுவோர் மட்டுமே ஆடிட்டர் ஆக முடியும். அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான சிஏ தேர்வு ஜனவரியில் நடக்கிறது. இடைநிலை தேர்வில் குரூப் 2 பகுதியானது ஜனவரி 15 நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் பொங்கல் பண்டிகை என்பதால் சிஏ தேர்வு தேதியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் ஜனவரி 15 நடப்பதாக இருந்த சிஏ தேர்வு ஜனவரி 19 நடக்கும் என இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவித்துள்ளது. இது குறித்து அந்த நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜனவரி 15 தேதி நகராட்சி தேர்தல் நடக்க உள்ளதால் அன்றைய தினம் நடப்பதாக இருந்த சிஏ தேர்வு நாடு முழுதும் ஜனவரி 19 நடக்கும். தேர்வு நேரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. மற்ற தேர்வுகள் திட்டமிட்டபடி நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.